ஷேய் முனியப்பன் பேசுகிறேன்டா, எல்லாம் கேட்டுக்கோங்கடா. 100க்கு 100 விவசாயம் பார்க்குறவன் தான் அழுவு தான், கண்ணீர் வெடிக்கான். எப்படி இந்த கைலாசத்தில் ஈஸ்வரம் போனே கண்ணீர் வெடிக்கான். புரியுதா? விளைஞ்ச நெல், விளைஞ்ச பூமியில் விளைஞ்ச நெல் இன்னும் வச்சுருக்காரு, கடவுளே வச்சுருக்காரு. அது எடுக்க எடுக்க இன்னும் குறையலை. இந்த 2 வருஷமாக விவசாயம் பண்ண விடாமல் பாழாக்கி விட்டான். நாங்கோலி சாலை வருது, ரோடு வருதுன்னு. இந்த பேகை OS 164 இப்போ தெக்குப்பாளையம் ராஜபாளையம் 1 2 3 7 கேஸ் நம்பர் இப்போ எழுதி போட்டார். ஓலைச்சோடு எழுதி வாய்ச்சி விட்றா அப்படின்ட்டார். அப்போ 2 தரப்பில் உள்ள எப்படி வழக்கறிஞரை பிடிச்சா தான் கணக்கு வரும் அப்படின்ட்டார். கம்ப்யூட்டர் பெட்டி கணக்கு பூரா தூக்கிட்டார். அப்போ இது எதுக்கு வாழ்தாட்டங்கள்? உன் தப்பு கீழே இருக்குது, மேலே இல்லை. நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணுமென்னு மேலே இல்லை. அப்போ தப்பிக்கிறதுக்கு பருவாயிட்ட பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி அதையும் சமாளிக்கான். இல்லைன்னா கோட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் மேலே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற நீதிபதியை பூரா மிரட்டுவான். பேப்பர் வச்சுருக்கிறோம் மிரட்டுவான். இப்போ இவர் தான் பார்த்து வராரு. இப்போ 5 வருஷம் உட்கார்ந்த கொரோனா காலத்தில் நீதிமன்றத்தில் பூரா ஜட்ஜை பூரா அப்படியே ஓரளவுக்கு ஒண்டிச்சு இழுத்து வாராரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாமே இழுத்து வாராரு. கடவுள்ல நீதிமான்ல நீதியை தவறு நடத்தலாமா? அதை கணக்கு போடுதார் பார். இன்னைக்கு வரைக்கும் சேட்டை பண்ண கணக்கு பூரா ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு போகுது, பூரா விவோ கிராம அதிகாரிகள் போகுது, எல்லாம் போயிடும். போய் தான் இப்போ இந்த கணக்கை இராணுவ வானரப்படை வச்சு தோண்டி எடுப்பார். அவன் தப்பு செஞ்சுருக்கானா? இராணுவ வீரர்கள் முப்படை தரப்படை விமானப்படை எல்லாம் வெளியில் கிடைக்கிறவங்க தப்பு செஞ்சு வச்சுருக்கானாப்பா? எல்லாம் கேளு. இராணுவத்தில் வேலை மிலிட்ரியில் வேலை வந்து கண்ணீர் வடிக்கும். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டில் 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, எனக்கு தீர்வு இல்லையே நீதிமானேன்னு கும்பிடுதான். அவன் தான் கும்பிடுவான். நீ இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை அவன் உள்ளே கிடக்கிறான். நம்ம பொண்டாட்டி உள்ள போயிருமோ, ஐயா கடவுளை காப்பாற்றுங்கன்னு அவரை கடவுளை கூப்பிடுற அவன் தான் கூப்பிடுவான். உள்ளே கிடக்கிறவன் அரசியல்வாதி நியமித்த கணக்கு கவர்மெண்ட் வேலாக்கிறவன் கூப்பிட மாட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட பட்டு மெத்தையில் படுத்து நாக்கை விட்டு நக்கிட்டு போகிறான். குட்டுப்பில் கொண்ட நரம்பு எடுத்து போடுவார். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பெட்டி கணக்கு எடுத்தாலே எல்லா கணக்கிலும் உள்ள மாட்டி நிற்கான். கவர்மெண்ட் நியமிச்சானா அந்த கவர்மெண்ட் நியமித்த வரைக்கும் கீழே வரைக்கும் தூக்குவார், பேங்கில் வரைக்கும் தூக்குவார். கணக்கு இராணுவ வானரப்படை 13 செயலரோ 13 கம்பி போட்டாரா அதுபடி தான் போவான். 7 ஓலைச்சோடு கணக்கு. புரியுதா? இது நீதிபதி சர்ச்சி கோட்டாருக்கு தான் இது புரியும். கணக்கு அந்த பணத்தை போட்டு வராரு. உள்ளே எல்லாம் நம்ம சேட்டை ஒன்று போனால் சேர்த்து வச்சு நம்ம வச்சுருக்கோம். நீதி கொடுக்க முடியாது. நீதி நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நீதிமானே வந்து உட்காந்துருக்காரு. அவர் தான் தக்க தண்டனை கொடுக்கணும். தக்க தண்டனை தூக்கி உள்ளே போடுறாங்கிற கணக்கு கடவுள் தான் கொடுக்கணும். அந்த கணக்கில் தான் அவங்களுக்கு அந்த பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கால் சேர்த்தியோ புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார், துவைச்சி எடுத்து போடுவார். கணக்கு இன்னும் வந்து கேட்காம இருக்கிறது தப்பு. நீதிமன்றம் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குன்னா அந்த இடத்து பக்கம் யாருமே போகக்கூடாது, வரக்கூடாது. இவங்க அத்துமீறி என்ன வேலையெல்லாம் செய்யணுங்கிற கணக்கு. அந்த ரோடு போயிடுச்சுன்னா எத்தனை பெரிய அவன் எவனாக இருந்தாலும் சரி யார்ட்டாலும் சண்டை போடுதான். இந்த புரோக்கரை கூட்டு போய் சண்டை போடுதான். அதான் புரோக்கர் லைனை பூரா உள்ளே ஏற்றியாச்சு. புரோக்கர் பூரா போயிடுச்சு. ஆனால் முதல் கணக்கில் அப்படியே வலிச்சு அள்ளிடுவான் புரோக்கரை பூரா. அவனால் வந்த வேணதான் இப்போ எல்லாம். இப்போ அவன் தான் காலைல தவிட்டு போகிறான். எங்கே ரோடு போகுது, எங்கே இடம் கிடக்கு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு தான் கீழேருந்து ஏற்றி வராரு. கீழேருந்து சேட்டை பண்ணுறவனை பூரா ஏற்றி உள்ள கணக்கு ஏற்றி வராரு. கணக்கு இது க்ளோஸ் பண்ண முடியாது, யாருமே க்ளோஸ் பண்ண முடியாது. கடவுள் எடுத்த கணக்கு சட்ட புரியாத எல்லாம் படித்தவன் பூரா பார்க்கலாம். OS 164 2013 போட்ட கேஸை இன்றைக்கி வரைக்கும் ஓடுற கேஸை ஆன்லைனில் உள்ள கணக்கை தட்டி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். அந்த பார்க்குற கணக்கு ஏற்றுறாரு. எது காரணம்? சேட்டை இதுக்கு பண்ணி தான். சேட்டை பூமி நான் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்படியே அழிக்கும் அந்த கணக்கு. இந்த விவசாயத்தில் உள்ள கணக்கு எடுக்கையில் தான் எல்லா மில்லு தொழிற்சாலை கம்பெனி பூரா உள்ளே மாட்டுவான். அதான் கணக்கு. அது 7 ஓலை 7 செம்மத்து சேட்டை செஞ்சுவேன். இந்த செம்மத்தில் காலை 2 பிளந்து தூக்கி கார் வண்டியில் வாங்கி அப்படியே ஜைன்னு பறக்கான். அழிச்சிட்டு போய் பறக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. முட்டா பைகளை கணக்கு படாச்சுடா.